சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். இதை எப்போ சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், இயேசு ஞானஸ்நானம் பெற்று முந்தின வசனம், ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு தன்னை வெளியே காண்பித்து ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்துக்காக என்ன செய்கிறார்? தன்னை ஒப்பு கொடுத்து முன் வருகிறார். அதாவது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக என்ன செய்கிறார்? இயேசுவானவர் வெளிப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அதுக்கப்புறம் அவர் செய்தது ஃபுல்லாக ஊழியம். அதற்கப்புறம் அவருடைய பாடு மரணம், நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது. இதைத்தான் அவர் என்ன செய்தார்? பூமியில் செய்து முடித்தார். இதுதான் பிதாவுடைய சித்தம். இதைத்தான் அவர் செய்து முடித்தார். இதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மேலே நேசம் வைக்கிறதுக்கும் பிரியம் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எல்லாரையும் தேவன் நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே தேவன் நேசிக்கிறார். நம்ம பாவம் செய்த போது, பாவியாக இருந்த போதே நம்மை ஆண்டவர் நேசித்ததுனால தான் இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். இப்போ நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அப்போ நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கணும் அப்படின்னா, நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அந்த இயேசுவை நாமும் நேசித்து அவருடைய சித்தத்தை செய்ய, எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு முன் வந்த பொழுது இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய சத்தம் தொனித்ததோ, அதே போல உங்களுக்காக ஜீவனை கொடுத்து, எனக்காக ஜீவனை கொடுத்து, உயிரையே கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட அவருடைய சித்தத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் முன்வரும்போது, அதாவது அவரை நேசித்து அவருடைய சித்தத்தை செய்ய இந்த ஆண்டில் நீங்கள் முன்வரும்போது, உங்களை நோக்கியும் இதே போல ஒரு சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணுகிறார். உங்களில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்மை நேசித்த அவரை நாம் அவருடைய பிள்ளைகளாக இப்போ மாறிவிட்டோம். இப்போ அவரை நாம் நேசித்து அவருடைய சித்தத்தை இந்த ஆண்டில் செய்ய துவங்குவீங்களா? நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்களுக்காக செலுத்தின விலைக்கரையும் ரொம்ப பெரியது. அவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்வீங்க. அவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முன் வருவீங்க. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து நேசித்ததுனால தான் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார். பூமிக்கு வந்தார். பூமியில் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய ஊழியத்தை துவங்கவும் முன் வந்தார். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய முன்வாருங்க. உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஊழியத்தை தேவனுக்காக செய்ய முன் வருவீங்களா? அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை கேட்டு நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யணும். அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்ற நீங்கள் அவருக்குள்ளாக முன் வருவீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை பார்த்தும் இதே சத்தத்தை இந்த நாளில் துணிக்க பண்ணுகிறார். இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னது போல உங்களில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அந்த வருடத்தில், இந்த ஆண்டில், ஆண்டவரே, சென்ற ஆண்டு வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டேன், ஆனால் இந்த ஆண்டில் என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்த உங்களை நான் நேசித்து உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவை போலவே உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி உங்கள் இடத்துல நான் என்ன செய்யணும்? பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம போய் சேரணும். இயேசு கிறிஸ்துவத்தில் நம்ம போய் சேரணும். இதுதான் பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய டார்கெட். இந்த டார்கெட்டை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு ஒரு டெசிஷன் எடுத்து ஆண்டோடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முன் வருவீங்கன்னா, உங்களில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பிரியமாய் அவருடைய பாதையில் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வோம், அவருடைய பாதையில் நடப்போம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக எப்பொழுதும் அவரோடு கூட தங்கியிருப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டில் உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்வேன்னு சொல்லி
தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பிரியமாக இருக்கிற உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஜீவனையே கொடுத்த உண்மை இந்த ஆண்டில் நாங்கள் அதிகமாய் நேசித்து உங்களுடைய சித்தத்தை செய்ய தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.